ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து கக்காசி அம்பு தான் வரைஞ்சிருக்கோம். அதை ஸ்கெட்ச் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு செஞ்சிடலாம். பார்க்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
வேறு ஸ்கெட்சு வச்சுட்டேன். இது தீய போகுது. 1 minute. எடுத்துட்டேன். இப்போ லைட்டாக இருக்கிறது டார்க்காக ஆக்கிடலாம். பொங்கல் வந்து 2 படி அவங்க கொடுப்பாங்க, அவங்க எழுதுவாங்க. நீ மற்றபடி எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கிற அப்படின்னாக்க நம்ம செஞ்சு காலி எழுதிட்டு இல்ல அங்கேயே ஆள் இருக்கா. லைட்டாக இருக்கிறத டார்க்காக ஆக்கிட்டேன். அதுக்கு போவேன். சரிப்பா, சரி. ஆடி ஒண்ணுப்பா. அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி சரிப்பா. அது வந்து ஃப்ளாஸ்க்கு மேலே வச்சுருக்கேன். அடுத்து டிராயிங் என்ன வேணுமோ சொல்லுங்கள். ஒரு வீடியோவுக்கு முன்னாடி போவேன். ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போவேன். எடுத்து இன்னும் 1 மினிட்டு கீழே வந்து ஃப்ளாஸ்க்கு மாய்க்குது.
அடுத்து மாஸ்கில் இந்த மாதிரி கொடுக்க வந்துட்டோம். இப்படி மேலே பென்சில் இப்படி போட போட்டேன். இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கக்காசி தான் வரையணும். இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா வேறு இது போட்டிருக்கேன். அது விளாட்லன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ போவேன். அடுத்து எப்படி இப்படி அவ்வளோதான் கைஸ். கண்ணுக்கு மட்டும் அடித்தா அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. அடுத்து நீங்கள் ஒன்றே வேலை செய்யணும். அதை ஸ்கெட்சு கொடுத்த இடத்துலையே அழைச்சிடுங்க. பேசுறதுக்கு இருந்துச்சு, பட் காண வச்சு. ஸோ அழைச்சிட்டே இருக்கும் கைஸ். பிடிச்ச இடத்துலையும் அப்படியே அழிச்சுடுங்க. பென்சிலில் வரைஞ்சிங்கன்னா அழிச்சுடுங்க. அப்படி ஸ்கெட்சில் வரைஞ்சிங்கன்னா அழைக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா இந்த மாதிரி அழைச்சிக்குவேன்? ஏன்னா இந்த மாதிரி பென்சில் வெளியே தெரிஞ்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அதான் என்னடா பார்க்காம ஸ்கெட்சில் கொடுத்துருக்கியா, கஷ்டம்டா, தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்களா? அப்போ நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். இது அழகானு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அழகானு சொல்லுங்கள். தேங்க்யூ.